Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா MTS எக்ஸாம்க்கான எக்ஸ்பெக்டட் க்ளோஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்பவுமே சொல்றது தான் க்ளோஸ் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்கிறத லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதுல என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க? இந்த ஃபாலோயிங் passage some words have been deleted. Fill in the blanks with the help of the options given. Select the most appropriate option for each blank. ஸோ இந்த பேராகிராஃப்ல என்னன்னா சில blank இருக்கு. அந்த blankல சில வேர்ட்ஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன்ல ஒன்று கரெக்ட், அதை கரெக்டாக அதில் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறத ரீட் பண்ணலாம். The train came out of the jungle and passed fields of sugarcane and villages of mud huts. சில்ட்ரன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து வெளியே வருது. ஓகேவா? எங்கேருந்து காட்டுக்குள்ளே இருந்து. ஓகேவா? அது எதெல்லாம் பாஸ் பண்ணி போகுது, எதெல்லாம் கடந்து போகுது? ஃபீல்ட்ஸ் ஆஃப் சுகர் கேன், ஒரு கரும்பு தோட்டம். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய அந்த மட் ஹட்ஸ். ஓகேவா? அந்த சகதி சார்ந்த இடம், அது எல்லாத்தையும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ ட்ரெயின் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன நடக்கு? சில்ட்ரன் டேஸ் அண்ட் வேவ்டு டு த ட்ரெயின். வேவ்டுனா என்னது? கை அசைக்கிறது. டாட்டா போடுவோம் இல்லையா? இந்த பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா ட்ரெயின் போகும்போது நம்ம வந்து டாட்டா போடுவோம். ஸோ 90s கிட்ஸுக்கு இன்னுமே இருக்கும். நம்ம வந்து ட்ரெயினை பார்த்தாலும் ஃப்ளைட்டை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? டாட்டா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த பழக்கத்தை என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது. ஓகேவா? ஸோ சில்ட்ரன் டேஸ் அண்ட் வேவ்டு டு த ட்ரெயின். அப்போ சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? இப்போவும் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரெயினை பார்த்தோன்னே ட்ரெயின்னு கத்துவாங்க. ஸோ ட்ரெயினுக்கு டாட்டா போடுவாங்க. ஆனால் பஸ்ஸு போனாலும் கார் போனாலும் நம்ம டாட்டா போட மாட்டோம். ஆனால் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ட்ரெயின் போனுச்சுன்னா கண்டிப்பாக டாட்டா போடுவோம். ஃப்ளைட்டுக்கு அது ரெண்டாவது. ஸோ ட்ரெயின் போனுச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டாட்டா போடுவோம். அப்படி தானே? ஸோ பாய் சொல்லுவோம். ஸோ வேவ்டுனா கையை அசைக்கிறது. ஓகேவா? சில்ட்ரன் டேஸ் அண்ட் வேவ்டு டு த ட்ரெயின். ஸோ இந்த ஹேண்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வர்றதும் வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா? அப்போ இங்க எனக்கு என்னதான் இருக்கு? ஷவுட்டு, ஷவுட்ஸ், ஷவுட்டிங், ஷவுட்டட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு எது கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? ஹேண்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் இந்த பக்கமும் வரணும். அப்போ இங்க வேவ்டுன்னு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ இந்த பக்கம் வர்றதும் செகண்ட் ஃபார்ம் தான் வரணும். என்ன வரணும்? ஷவுட்டட்னு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு மீனிங் தெரியலனாலும் வெர்பை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஷவுட்டட்னா என்னது? கத்துறது. என்ன கத்துறாங்க? ட்ரெயின் போகுதுன்னு கத்திட்டே கை அசைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இங்க ஷவுட்டு, ஷவுட்ஸ், ஷவுட்டிங் இருக்கு. வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் வரணும். இதுல எதுலையுமே செகண்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னது? தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேவா? சில்ட்ரன் ஷவுட்டட் அண்ட் வேவ்டு டு த ட்ரெயின். ட்ரெயினுக்கு கை அசைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தோ டேஸ் வாஸ் நோ ஒன் இன் இட். ஓகேவா? தோ டேஸ் வாஸ். ஓகேவா? டேஷ் வாஸ் இருக்கட்டும். தோ இருந்த போதிலும். ஓகேவா? இருந்த போதிலும் டேஸ் வாஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? தேட் இருக்கு, திஸ் இருக்கு, ஹியர் இருக்கு. ஹியர்னா என்னது? இங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திஸ்னா என்னது? திஸ்னா இது. ஓகேவா? அது இதுல வரும். ஓகேவா? திஸ் இஸ் எ பென், இதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு புத்தகம், இது ஒரு பேனா. திஸ் இஸ் எ புக், இது ஒரு புத்தகம். ஸோ இது. தேட்னா என்னது? அது. ஓகேவா? தேர்னா என்னது? அங்கே. ஓகேவா? தேர்னா என்னது? அங்கே. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? தோ தேர் வாஸ் நோ ஒன். அவங்க கையை செய்கிறாங்க ஆனா அங்க யாருமே இல்லை. அப்படிதானே மீனிங் வரும். சில்ட்ரன் என்ன பண்றாங்க? நல்லா கத்துறாங்க. சில்ட்ரன் ஷவுட்டட் அண்ட் வேவ்டு டு த ட்ரெயின். போயிட்டு இருக்க ட்ரெயினுக்கு கத்திட்டே அவங்க கையை செய்கிறாங்க. தோ தேர் வாஸ் நோ ஒன், அங்க யாருமே இல்லை. ஸோ அங்கங்கிற மீனிங் இது. தேருங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அங்க யாருமே இல்லை. நோ ஒன் இன் இட், அதுக்குள்ள யாருமே இல்லை. இன் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க, அதுக்குள்ள யாருமே இல்லை. எதுக்குள்ள? அங்கங்கிறது எதை குறிக்கும்? ட்ரெயினை பார்த்தானே கையை காட்டுறாங்க. அங்க யாருமே இல்லை. எக்ஸப்ட் சுராஜ், த காட் அண்ட் த டேஷ் டிரைவர். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? சுராஜ், காடு யாருன்னு தெரியும் உங்களுக்கு. கடைசியில் இருப்பார் இல்லையா ட்ரெயினில், பெட்டியில். ஸோ அவர் தான் என்னது? காடு. ஓகேவா? அண்ட் த டேஷ் டிரைவர் இருந்தால் தானே இது ஓடும். ஸோ ட்ரெயின் ஓட்டுறவங்கள என்ன சொல்லுவோம்? லோக்கோ பைலட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க என்ன டிரைவர்னு சொல்லுவோம்? அவங்கள என்ன டிரைவர்? பம்ப் டிரைவர்னு சொல்லுவோமா? கார் டிரைவர்னு சொல்லுவோமா? இப்போ காரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், ட்ரெயினை பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? மோட்டார் டிரைவர்னு சொல்லுவோம்? இல்லை. அப்போ ட்ரெயினில் என்ன இருக்கும்? முன்னாடி ஒரு ட்ரெயினில் என்ன இருக்கும்? நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ட்ரெயினில் இன்ஜினை கலட்டி மாட்டுவாங்க. ஸோ ட்ரெயினில் என்ன டிரைவர் இருப்பாங்க? இன்ஜின் டிரைவர் இருப்பாங்க. ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னா முன்னாடி இருக்க பார்ட் என்னது? இன்ஜின். ஓகேவா? அந்த இன்ஜின்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த இது என்ன சொல்லுவோம்? இன்ஜின் டிரைவர். ஓகேவா? அப்போ அந்த ட்ரெயினில் யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ எனக்கு பம்ப் கிடையாது, பம்ப் டிரைவர் சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த ட்ரெயினில் எனக்கு யார் இருக்கா? சுராஜ்,
the guard and the engine driver. ஓகேவா, 3 பேர் இருக்காங்க. சுராஜ் வேவ்டு பேக். சுராஜ் என்ன பண்றான், அந்த குழந்தைங்க கையை சச்ச உடனேயே ஸோ என்ஜின் டிரைவர் இருக்காரு. ஒரு மொத்த ட்ரெயின், அந்த ட்ரெயின்லேயே 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று என்ஜின் டிரைவர் இருக்காரு, கடைசி பெட்டியில் கார்டு இருக்காரு, இடையில ஏதோ ஒரு இடத்துல சுராஜ் இருக்கான். ஓகேவா, சுராஜ் வேவ்டு பேக். வேவ்டுனா என்னது, கையை சேர்க்கிறது. சுராஜ் அந்த குழந்தைங்க எல்லாரும் டாட்டா போட்டோன்னே சுராஜ் என்ன பண்றான், பதிலுக்கு டாட்டா போடுறான். ஓகேவா, சுராஜ் வேவ்டு பேக். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து 4வது பிளாங்க்ல என்னங்கிறத பார்க்கலாம். சுராஜ் வந்து கையை சேர்க்கிறான். யூஸ்வலி ஹி டேஸ் இன் எ ஃபீல்டு. யூஸ்வலி ஹி டேஸ் இன் எ ஃபீல்டு வேவிங் டுடே. ஸோ எப்பவுமே வழக்கமாக பார்த்தா அவன் வந்து எங்கே இருப்பான்னா ஃபீல்டில் தான் இருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான், கையை சேர்க்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி ஹி டேஸ் இன் எ ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஆர் வருமா, இஸ் வருமா, வாஸ் வருமா, வேர் வருமா? ஆரும் வராது, வேரும் வராது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்னா எனக்கு என்ன வரணும், சிங்குலர் வெர்பு தான் வரணும். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன வரணும், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு தான் வரணும். ஸோ யூஸ்வலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவன் எப்போவுமே எங்கே இருப்பான் அப்படின்னா ஃபீல்டில் தான் இருப்பான். ஸோ இஸ் வருமா, வாஸ் வருமா, இஸ் வருமா, வாஸ் வருமா? ஸோ இது வந்து எனக்கு என்ன இதில் போய்கிட்டு இருக்கு, ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இதில் போயிட்டு இருக்கு, இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வந்து எனக்கு என்ன வரும், ஸோ இங்கே எனக்கு என்ன வரும், வாஸ் இன் எ ஃபீல்டு. ஓகேவா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது, யூஸ்வலி ஹி டேஸ் இன் எ ஃபீல்டுன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு எது கரெக்டாக வரும், ஹி வாஸ் இன் எ ஃபீல்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இஸ்ஸு வாஸ், ஏன் இஸ்ஸை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வாஸ் தான் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே எனக்கு எதில் வரணும், பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். ஸோ இஸ் வராது. அப்போ எனக்கு இந்த இடத்துல எது கரெக்டு, வாஸ் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா, யூஸ்வலி ஹி வாஸ் இன் எ ஃபீல்டு வேவிங் டுடே. அவன் வந்து ஃபீல்டில் தான் இருப்பான், ஆனால் இன்னைக்கு கை அசைக்கிறான். எதுக்காகனா ஹி வாஸ் டேஸ் ஆன் எ ட்ரெயின். ஹி வாஸ் எதில் இருக்கான், அவன் டெஃபினெட்லி ஆன் எ ட்ரெயின். டெஃபினெட்லினா எப்போ சொல்லுவோம், கண்டிப்பாக அப்படிங்கும்போது சொல்லுவோம். ஸோ இது வராது. அப்சல்யூட்லி அப்படிங்கும்போது எப்போ சொல்லுவோம், டோட்டலாக கரெக்டாக அப்படிங்கும்போது அப்சல்யூட் சொல்லுவோம். ஆக்சுவலி ஹி வாஸ் ஆன் எ ட்ரெயின். ஆக்சுவலாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கான். அவன் கையை சேர்க்கிறான், ஆக்சுவலாக அவன் ட்ரெயினில் இருக்கான், அதனால கையை சேர்க்கிறான். இப்படி தானே சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல எது கரெக்டாக வரும், ஆப்ஷன் சி ஆக்சுவலி தான் கரெக்டாக வரும். ஓகேவா, ஸோ புரியுதா. ஃப்ரீக்வெண்ட்லி வராது. ஃப்ரீக்வெண்ட்லினா என்ன அர்த்தம்னா ஆஃபன் அர்த்தம், அதாவது அடிக்கடின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருச்சா எப்படி வந்து ஒவ்வொரு இதையும் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல எதுக்காக வாஸ் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது புரியுதா. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால வாஸ் வந்து சூஸ் பண்ணோம். இங்கே வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி ஆன் எ ட்ரெயின். அவன் கையை சேர்க்கிறான், ஏன்னா அவன் வந்து ட்ரெயினில் தான் இருக்கான். ஆக்சுவலாக அவன் ட்ரெயினில் இருக்கான், அதனால கையை சேர்க்கிறான். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல எனக்கு எது வரும், ஆக்சுவலி தான் கரெக்டாக வரும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா. ஸோ இப்படி தான் உங்களுக்கு MTS எக்ஸாமில் வந்து க்ளோஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நம்மளோட MTS இங்கிலீஷ் கோர்ஸு செலெக்ஷன் பேட்ச், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் சீரிஸ், இதில் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்கும். ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் இருக்கக்கூடிய கோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறது சொல்லிட்டேன். ஸோ SSc MTS இங்கிலீஷ் A to Z சீரிஸ் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். நான் இங்கிலீஷில் வீக் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஸ்பெஷலாக இப்போ ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபை ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி எனக்கு SSCக்கே நான் புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க SSc MTS செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இதில் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், நான் டெஸ்ட் போட்டு பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க MTS டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.